தொழில்நுட்பம் அதீத வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கும் நிலையில் ஊடகத்துறையும் அதற்கு ஏற்ப இலக்கவியல் மற்றும் சமூக ஊடகம் சார்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறது. இந்த பயணத்தில் தமிழ் இணைய ஊடகங்களும் பத்திரிகை துறையும் காலத்திற்கு ஏற்ப தங்களது பணி செயல்முறைகளை புதுப்பித்துக் கொண்டு வருகின்றன. அதில் அவர்களின் புதிய முயற்சிகளுக்கு இந்த தேசிய ஊடகவியலாளர் தினமான அவானா கொண்டாட்டமும் ஊக்குவிப்பாக அமைந்திருக்கின்றது. ஊடகவியலாளர்களின் பங்களிப்பை பாராட்டும் வகையில் நடத்தப்படும் இந்த 2024 ஹவானா கொண்டாட்டத்தில் நாடு முழுவதிலும் இருந்து ஊடகவியலாளர்கள் கலந்து கொள்வதோடு செய்திகளையும் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றனர். அதில் தங்களது செய்தி தளத்திற்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பது ஊக்குவிப்பாக இருப்பதாக நம்பிக்கை ஊடகத்தின் தலைமை மேலாளர் தயாளன் சண்முகம் தெரிவித்திருக்கின்றார். இந்த அவானா என்பது மலேசியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்களுடைய உரிமை குறித்தும் அவங்களுடைய சவால்கள் குறித்தும் அவர்களுடைய தேவைகள் குறித்தும் பேசுவதற்கான ஒரு அரங்கமாக ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடாக செய்திருக்கிறார்கள். அதற்கு இணைய ஊடகங்களின் பங்களிப்பையும் முக்கியமாக நம்பிக்கையும் கலந்துக்கணும் அப்படின்னு பெர்னாமா நமக்கு அழைப்பு விடுத்திருந்தாங்க. இந்த வேளையில் அவங்களுக்கு நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மிக முக்கியமாக இந்த இணைய ஊடகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தது உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம். அதிலும் குறிப்பாக இந்த அவானா கொண்டாட்டத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் கண்காட்சி மற்றும் கருத்தரங்குகள் ஊடகங்களின் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டியாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். எப்படி மாற்றம் கண்டிருக்கிறது ஊடகம்? கிட்டத்தட்ட ஒரு 60-70 ஆண்டுகளில் ஊடக பரிமாற்றம் என்பது எந்த அளவுக்கு மாற்றம் கண்டிருக்கிறது என்பதை இங்க நடக்கக்கூடிய இந்த கார்னிவல்ல நம்மளால பார்க்க முடிகின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் அடுத்த 10 ஆண்டுகளில் ஊடகம் எவ்வளவு பெரிய சவாலை எதிர்நோக்க போகிறது என்பது குறித்து இப்ப இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் நிறைய கான்ஃபரன்ஸ்கள் நடப்பதும் இது ஒரு பெரிய விஷயமா தான் பார்க்கிறேன் நான். இதனிடையே இணைய வளர்ச்சியில் சமூக ஊடகங்கள் தகவல் உலகில் ஆக்கிரமிப்பு செலுத்தி வரும் வேளையில் தமிழ் பத்திரிகை துறை தொடர்ந்து மிகப்பெரிய சவால்களை சந்தித்து வருவதை மறுப்பதற்கில்லை. அந்த சவால்களை தற்போதைய காலகட்டத்திற்கு ஏற்ப கையாள்வதற்கு இந்த அவானா ஏற்பாடு சிறந்த தளமாக அமைந்திருப்பதாக மக்கள் ஓசை நாளிதழின் நிருபர் ராமேஸ்வரி ராஜா தெரிவித்தார். எங்களுக்குமே இது ஒரு வாய்ப்பு தான். ஏனென்று கேட்டால் அச்சு ஊடகம் என்பது எல்லா நாளிதழுக்குமே ஒரு சவாலான காலகட்டம் தான். இருந்த போதிலும் இந்த சவாலை எப்படி கடக்கலாம், என்னென்ன வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் ஒரு வாய்ப்பாக இந்த அவானா மாநாடு அமைந்திருக்கிறது. அதோடு இலக்கவியல் சார்ந்து ஊடகம் செயல்பட்டுக் கொண்டிருந்தாலும் அச்சுத்துறையை இழந்துவிடக் கூடாது என்ற குறிக்கோளுடன் தாங்கள் செயல்படுவதாகவும் அவர் கூறினார். பெரிய சவால் இது எல்லாருமே எதிர்நோக்கிற விஷயம் தான். ஆனாலுமே மக்கள் ஓசை எங்களுக்குன்னு ஒரு தனி செயல்பாடுகள் இருக்கிறது. எப்படி இந்த அச்சு ஊடகத்தை வாழ வைக்க வேண்டும், மேலும் மேலும் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்கு அதற்கு என்னென்ன வழிமுறைகள், சில ஐடியாஸ் இங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இதை நான் பார்க்கிறேன். சரவா கூச்சிங்கில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் 2024 ஹவானா கண்காட்சியில் கலந்து கொண்ட போது அவர்கள் இத்தகவல்களை பர்னாமா செய்திகளிடம் பகிர்ந்து கொண்டனர்.